Hello, welcome to ARCHANA'S Creative Hub. இந்த வீடியோவில் மிரர் மொசைக் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு MDF பேஸ் எடுத்துகிட்டு அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கிரிட் வரைகிறதுக்கான ட்ரேசிங் பேப்பர் வச்சு நான் கிரிட்டை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நான் ஒரு ஃபுல் கிரிட்டை வரைஞ்சிக்கிறேன். எனக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்தளவுக்கு கிரிட்டு வரைஞ்சிக்கிறேன். நடுவில் ஒரு பெரிய சைஸ் மிரரை ஒட்டிக்கிறேன். இதுக்காக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மிரர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டியர் ட்ராப்ஸை ஃப்ளவர் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி சுற்றியும் ஃப்ளவர் மாதிரி டியர் ட்ராப்ஸ் மிரரை ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஷேப் மிரர் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ ஸ்கொயர் ஷேப் மிரரை ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐ ஷேப் மிரர் ஒட்டுறேன். ஸ்கொயருக்கு நடுவில் வர மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் மிரர்ஸை கொஞ்சம் பெரிய சைஸை இது ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். கேப் இல்லாமல் ஒட்டிக்க போகிறேன்.
அண்ட் இடையில இருக்க கொஞ்சம் எம்டி ஸ்பேஸஸையும் கொஞ்சம் சின்ன சைஸ் ரவுண்ட் மிரரால் ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிரர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும், அதுக்காக இடையில ஃபில் பண்ணிக்கிறேன். கிளாஸஸ் எல்லாம் ஒட்டியாச்சு, அது காயவும் செஞ்சிருச்சு. இனி நம்ம டெக்ஸ்சர் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்காக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் நமக்கு தேவையான கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஆக்ரிலிக் பெயிண்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணுங்கிற கலரை கொஞ்சம் நல்லா டார்க்காகவே மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் அது கூட கொஞ்சம் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மிரர்ஸ் மேலே பட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம துடைக்கிறப்போ போயிடும். ஆனால் கேப்பே இல்லாமல் நம்ம அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை ஃபுல்லுமே ஃபில் பண்ணணும். நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு பண்ணுறேன். நீங்கள் பேலட் நைஃப் இருந்தால் அதில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டார்க்காகவே மிக்ஸ் பண்ணணும். நிறையா பெயிண்ட் தேவைப்படும், கொஞ்சம் நிறையா ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது ட்ரை ஆகிறப்ப நம்ம கொடுத்த கலரை விட டல் ஆகிடும், லைட் கலர் ஆகிடும். ஓகே, ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு 15 minutes ட்ரை ஆகட்டும். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் இல்லாட்டி காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நினச்சிட்டு, ஸ்பாஞ்சாக இருந்தால் தண்ணியில் முக்கிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த மிரர்ஸை நம்ம வைப் பண்ணலாம், தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. மிரர்ஸ் எல்லாம் தொடச்சிக்கலாம். துடைக்கிறப்ப அந்த மிரர்ஸோட ஷார்ப் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். அது மேலெல்லாம் பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம தான் அந்த ஸ்பாஞ்சால் கிளியர் பண்ணணும். ஓகே, இது 1 day ஃபுல்லாக ட்ரை பண்ணிடலாம். இது நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டார்க்காக இருந்த கலர் லைட் ஆகிடுச்சு. இதுக்காக தான் நம்ம கலர் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னது. ரொம்ப லைட்டனாக இருக்குது. மறுபடியும் இந்த மிரர்ஸ் எல்லாம் ஒரு காட்டன் கிளாத் ஒரு பனியன் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஷைனிங் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் தொடக்கவே கொஞ்சம் நீட் ஆகிட்டே வருது. அந்த ஷேப்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ கிளியரான மிரரும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லுமே வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லுமே வைப் பண்ணியாச்சு. பாருங்கள், அழகான ஒரு வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிரர் மொசைக் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.